நேற்றைய தினம் மாகாண சபை தேர்தலை நடத்துவது எந்த வகையிலே நடத்த வேண்டும் என்ற குழுவை அரசாங்கம் நிர்ணயம் செய்திருக்கிறது. என்னை பொறுத்தமட்டிலே இந்த ஒவ்வொரு அரசாங்கங்களும் ஒரு பிரச்சனையை தணிப்பதற்கு இந்த குழுக்களை போடுவது வழக்கம். இந்த குழுக்களை போடுகின்ற போது அது ஆராய்கின்ற ஒரு சூழல் வருகின்ற போது, அது அறிக்கை சமர்ப்பிக்கின்ற சூழல் வருகின்ற போது அது காலத்தை கடத்துகின்ற ஒரு செயலாகத்தான் அமைகின்றது என்பதை கடந்த கால வரலாற்றிலே நாங்கள் பார்த்த உண்மை. ஆனால் இப்பொழுதும் புதிய அரசாங்கம் இந்த மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான ஒரு முறையை ஆராய்வதற்கு ஒரு குழுவை நியமித்திருக்கிறது. ஆனால் இது எங்களுக்கு ஒரு சந்தேகத்தை தருகிறது. இந்த மாகாண சபை தேர்தலை காலம் கடத்துகின்ற ஒரு நிலையை புதிய அரசாங்கம் இந்த அரசாங்கம் கொண்டிருக்கிறதா என்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது. ஏனென்றால் பலமுறை அமைச்சர்களும் இந்த அரசாங்கமும் சொன்னது மாகாண சபை தேர்தலை நடத்துவோம் என்று. ஆனால் இப்பொழுது குழுவை நியமித்திருப்பதை பார்க்கின்ற போது இந்த மாகாண சபை தேர்தல் தள்ளப்படுகின்ற ஒரு முறையைத்தான் கொள்ளப்படுகிறதா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. ஆகவே உடனடியாக இந்த பழைய முறையிலே தேர்தலை நடத்தி அதன் பின்பு என்ன செய்ய வேண்டும் என்று ஆராய வேண்டுமே ஒழிய இந்த தேர்தலை பின்பற்றுவதற்கான யுத்திகளாக இந்த குழுக்களை அமைக்கின்ற ஒரு செயல்பாட்டை தயவு செய்து காலம் கடத்துகின்ற ஒரு நிலையை கொள்ள வேண்டாம் என்ற அந்த கோரிக்கையை நான் முன்வைக்க விரும்புகின்றேன். ஏனென்றால் இன்றைக்கு இந்த மாகாண சபை தேர்தல் என்பது நடத்தப்படுகின்ற காலகட்டத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த அரசாங்கம் உடனடியாக இந்த தேர்தலை நடத்துவதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டுமே ஒழிய குழுக்களை அமைத்து அதை ஆராய்ந்து அது எந்த வகையிலே செயல்பட வேண்டும் என்று காலத்தை கடத்தி அதன் பின்பு அப்படியே கைவிடுகின்ற, என்றால் புதிய அரசியல் சாசனம் எழுதப்பட போகிறது என்று சொல்லப்படுகிறது. அந்த வகையிலே இந்த மாகாண சபை முறைமையும் இல்லாதொழிக்கப்பட போகிறதா என்ற ஒரு கேள்வியையும் நான் இங்கு இந்த சபையிலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். ஆகவே புதிய அரசியல் சாசனம் எழுதப்படுகின்ற போது தமிழ் தரப்புகள் அத்தனை பேரையும் இணைத்து ஒரு அவர்கள் விரும்புகின்ற, எங்களுடைய மக்கள் விரும்புகின்ற, தமிழ் பேசும் மக்கள் விரும்புகின்ற அந்த ஒரு புதிய அரசியல் சாசனத்தை எழுதுவதற்கான ஒரு வாய்ப்பை இந்த அரசாங்கம் கொள்ள வேண்டும். அதுதான் ஒரு ஜனநாயக நேர்மைத்தன்மையாக இருக்கிற ஒரு சூழலை உருவாக்கும் என்பதை நான் இங்கு அந்த அடிப்படையிலே இந்த மாகாண சபை தேர்தலை பின்பற்றுவதற்கான யுத்திகளை இலங்கை அரசாங்கம் கொள்ளக்கூடாது. ஏனென்றால் மக்கள் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். மக்கள் மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அந்த வகையிலே இந்த தேர்தலை பின்பற்றுவதற்கான யுத்திகளை புதிய அரசாங்கம் கையாள வேண்டாம் என்று நான் இச்சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன்.